அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சொல்லியிருப்பாங்க பாலாஜி. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி நானும் ஒரு கிராமத்துலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், சரிங்களா? அதை நான் பெருமையாகவே சொல்லிகிட்ருக்கேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருப்போம். சரி இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு, அப்படி இருந்து அந்த பேக்ரவுண்டில் தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்றதெல்லாம் எங்களுக்கு பல நாள் கேள்வி. அதில் ஒரு பார்ட் ஆஃபாக வந்து விடிஎஸ் இருக்குது. விடிஎஸோட சேர்ந்து இந்த டெக் டு எம்பவர்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸில் அவங்களும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ இருக்கிறவங்க யூஎஸில் இருக்கிறவங்க நம்ம ஒர்க்கை பார்த்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த திங்ஸும் சரி, நாங்கள் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குறதும் காரணம் இந்த பிஹைண்ட் விஷன். எங்களோட விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜ் டெக்னாலஜி ஸ்கூலோட பெரிய மிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 10 வருஷத்தில் 1 லட்சம் சயின்டிஸ்ட் கிரியேட் பண்ணுறது தான் எங்களோட கோல். அதுக்காக தான் அந்த வீல வருது. அப்புறம் வந்து ஏன் வில்லேஜ்னு வச்சுருக்காங்க, எல்லா பேக்ரவுண்டுமே இன்னும் ஒரு 10-5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா உலக பணக்காரங்கள் எல்லாமே எங்கே வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா வில்லேஜஸ் தான் வருவாங்க. இன்றைக்கி இந்த வேர்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க, எல்லா கார்பரேட்டுமே வில்லேஜ் தான் தேடி வருவாங்க. அது காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எக்கனாமிக்கலோட பேக் போனே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வில்லேஜ் தான் இருக்குது. ஸோ அதை வந்து பெருமையாக போடுறதுனால வில்லேஜ்னு வச்சுருக்கேன். அது என்னோடய ஊருக்காக வச்சுருக்கிறோம். அங்கே இருக்கிறவங்க யாருமே என்ன சொல்கிறது, சிம்பிளானவங்க கிடையாது. த பிக் அண்ட் அவங்க தான் இந்த ரோல். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேரை இப்போ பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தவங்க பெருசாக யாருன்னு கேட்டிங்கன்னா ஏபிஜே சொல்லுவோம், அவர் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கலாம் இருக்கார், அவரை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய கார்பரேட்ஸ், நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. ஸ்ரீதர் வேம்பு எல்லாருமே இங்கேருந்து சாதிச்சவங்க இல்லை. ஸ்ரீதர் வேம்பும் சரி, நிறைய பேர் வெளியில் போய் சாதிச்சுட்டு வந்துடுவாங்க. பட் அப்சல்யூட்லி ஒரு வில்லேஜ் மெட்டீரியல்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, என் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஒரு 4-5 பேர் தான். ஒன்று ஏபிஜே, அப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை, இன்னும் நிறையா அந்த வரிசையில் சிவன் சாரும் பெரிய ரூரல் பேக்ரவுண்டு, ஒரு கன்னியாகுமரி சைடு தான், சரிங்களா? நம்ம பேக்ரவுண்ட் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கு சப்ஜெக்ட் நாலேஜ், இந்த கோர் நாலேஜ்னு சொல்லுவோம். ஏன் இவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அது காரணம் என்ன தெரியுமா? தமிழ் மீடியமில் தாய்மொழி கல்வி சிறந்த கல்வி, இதுதான் உலகத்தோடைய ஒரு பெரிய ஒரு டூல். நீங்கள் சைனாவாகட்டும், கொரியன் ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், ஏன் வளர்ந்து நிற்கிறாங்க? அது காரணம் நான் கேட்டேன்னா, தாய்மொழியை வந்து திறம்பட சொல்லிக் கொடுத்து அதில் அவங்கள வந்து யோசிக்க வைக்கிறது தான் பெரிய ஸ்கில்லு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இங்கிலீஷில் இருந்தால் தான் நீ திறமைன்னு சொல்கிறோம் இல்லையா? சைனாவில் ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாது அவனுக்கு, அப்புறம் எப்படி பெரிய கார்லாம் பண்ணுறாங்க? புரிஞ்சு படிக்கிறது, அறிஞ்சு படிக்கிறது. நம்ம மொழி தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளால் சாதிக்க முடியல. ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் வில்லேஜ் டெக்னாலஜி ஸ்கூலில் அதில் ஒரு டூலாக வச்சுருக்கோம். சரி, வில்லேஜ் டெக்னாலஜி ஸ்கூலில் நாங்களே எங்களை பற்றி பெருமையாக சொல்கிறதுல ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வேர்ல்டுலே ஒரு பெரிய பர்சன் ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும், அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, வில்லேஜ் டெக்னாலஜி ஸ்கூல்ன்றது இது என்னுடைய சிங்கிள் மேன் மட்டும் கிடையாது. அதில் நிறைய பேர் இருக்காங்க. இது பாலாஜி வரதன் இருக்கார், இன்னும் சுந்தர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்கள் டீமில். அவங்களாம் சேர்ந்து இந்த 5 வருஷத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த விடிஎஸ். அதில் ஒரு கம்யூனிட்டி பார்ட்டுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி சாட்டர்டே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு 3 hours ஃப்ரீ ட்ரைனிங் ஃபார் ரோபோட்டிக்ஸ். ஸோ அந்த சென்டரில் இதை நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அது வந்து 52 வாரம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா 1 year சர்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் கொடுப்போம். இதனால என்ன பெரிய இம்பாக்ட் ஆகும்னா, நீங்களே செல்ஃபாக திங்க் பண்ணுற ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால எங்களுக்கான அவுட்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டெக்னாலஜியை வந்து கிரியேட்டர் ஆகிறீங்க. தட்ஸ் ஆல். அல்டிமேட் எய்மிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்கனாமிக்கல் பின்னாடி வந்து டெவலப் ஆகிறதுக்கு தான் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறோம். அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை I am extremely happy to know that Balaji Thiru started very, very modest way in 2021, the Village Technology School, a concept wherein the schools in the villages also could acquire the technology skills to the students. It's a really a noble thinking, taking to the today's technology to the villages and wherein to go a hands-on experience to the students, starting from critical thinking, scientific temperament, and doing on your own and believing that I can do. I think this makes a lot more beyond the textbooks or the classrooms can go. I think that initiative has come in a long way, and today nearly 12 schools having his own skill labs.
and he is inching towards, along with his team, a lot more planning, starting from the robotics, going for the drones and the gliders. I think it's really, really wonderful to see that even the aero modeling, the physics behind it, people are trying to understand. And all these things are making a way, even from village, not only the only few people who would have come out in the previous generation, the current generation, the opportunities are given, even a lot more people can come out in a better way where the today's technology acquisition and getting ready for tomorrow, what the industry wants, what the world wants, being an entrepreneur, being a technologist. I think the people can grow in a lot of way. So towards that, whatever he has done, Balaji Thiru has done, and he is doing along with his own team people, is worthful to see. And many places, many schools, whenever I went, I used to go, I used to see he and his team doing reasonably good job with a very, very enthusiastic way. And now I think they are going into the startup exhibitions also to showcasing their talents. Recently, I know one boy from Dubai, though he's doing his studies in the international school level. And when I referred him to work with as an intern with Balaji Thiru along with the Village Technology School, I think he also learned a lot. And that means even from the village to international schools, the people can work in a way that today's technology learning and getting ready for tomorrow is a really, really a remarkable thing what's happening there. Started with a humble, but it is doing well. And but notwithstanding all these things, Balaji Thiru is a simple person, approachable person, and in spite of his this growth, he is still grounded to the village and what village needs. The robotics point of view from agriculture and healthcare, many things what technology can do. He is trying to make the students to understand and to come out with their own gadgets. I'm really appreciating his work and giving him a best wishes for the years to come to grow in a big way beyond this as an entrepreneur also, because today technology will enable you to come out with new gadgets, new ideas, and making the things better and better than what was previous years. Green fuel is on one thing where probably I will able to pull on Balaji Thiru and his team for the upcoming, some results are coming there. Towards that, possibly I will able to bring him and to do it, and again probably taking back to the villages. Yes, we also can do like that. So once again, my best wishes to Balaji. Do well, and the world is expecting a lot more from the youngsters like you. You set a model to the people, be in the village or be in the urban area. Youngsters, what all they can do, they can create opportunities. I think they're not looking at what opportunity, create an opportunity. I think people like Balaji Thiru are such an example to be get emulated by, and model for our own youngsters. Don't look for the opportunity, and you can create an opportunity. I think that is a great lesson the youngsters like Balaji Thiru even telling to me. Once again, my best wishes. Do well. And the 5th anniversary when we are celebrating, 50th also should come in a big way. You people are leading that dream. Thank you very much. நீங்கள் லைக் மைண்ட் பீப்புள் கனெக்ட் ஆக நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். தட்ஸ் ஆல். சார்ட்டை வந்து நான் உங்களை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். கரெக்டாக 2008 நான் செகண்ட் இயர் படிக்கும் போது. இப்போ அவரை வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவர்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். With robotics and IoT, they solve real problems. Join us. Let's innovate together. ஸோ இவ்வளோதான். ஸோ ஐடியாஸ் டிமாண்ட். எப்படி ஐடியா தான் நம்மளுக்கு டிமாண்டாக இருக்கும். நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா மணி ஆட்டோமேட்டிக்காக வரும். அவ்வளோதான். ஸோ திங்க் பண்ணுற அந்த டூல், அந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்பார்க் வந்து நாங்கள் கொடுக்கறதா இருக்கணுன்றதுனால தான் இவ்வளோ பேர் இனிஷியேட் பண்ணிகிட்ருக்கோம்.
கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுன்றது தான் எங்களோட கோலாக இருக்குது. வருவீங்களா? உங்களுக்கு வந்து பெரிய லேக் ஆஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா திங்ஸ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுவே இப்போ பேராக இல்லை. எங்கே நம்மளுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்டர்னல் நம்ம மைண்ட் செட்டு ப்ரிப்பேர் பண்ணனா யூ ட்ராவல் வித் லைக் மைண்டட் பீப்புள். உங்களை வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பர்சன்ட்டு நீங்கள் பேச உங்களுக்குள்ள ஒரு சக்தி வந்துகிட்டே இருக்கும். நான் சார்கிட்டையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர்ட்ட பேசும்போது நம்மளுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டீவியேஷனாக வராது. ஸோ அதனால தான் நான் திரும்ப இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் நம்ம ஜஸ்ட்டு ரோபோட்டிக்ஸ்னால் என்ன, ட்ரோன்ஸ்னால் என்ன, 3D பிரிண்டிங்னா என்ன, ஸோ அது வந்து ஒரு சர்ஃபேஸ் மாதிரி சொல்ல போகிறோம். இந்த ரோபோட்டிக்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நியூ டெக்னாலஜியில் 16 இயர்ஸ் பிஃபோரே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளோட கம்பா ராமாயணத்துலேருந்து இது என்ன சொல்கிறது ஹிஸ்ட்ரியிலே ரோபோட் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது பேர் நான் சரியாக உங்களுக்கு சொல்கிறேன். ரோபோட் வந்து நம்மக்கிட்ட தான் வந்து, பட் அதை மாடர்ன் டெக்னாலஜியில் நிறைய பேர் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ணார்னா அசிமோன்ற ஒருத்தர் வந்து ரைட்டப் பண்ணியிருக்காரு. அவர் என்னன்னா பயோகெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட். அவர் வந்து என்ன மாதிரி ஒரு மனுஷன் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இட்ஸ் கிரியேட் த லா. அந்த லா என்னன்னு சொல்லிட்டேன்னா ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷின் பற்றி எழுதியிருக்காரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் ரோபோட்ஸ். ஓகே ஓகே ஸோ ஃபாதர் அவர் தான். அதுக்கப்புறம் மாடர்ன் ஃபாதர்னு ஒருத்தர் இருப்பார். ஏன்னா அதை கண்டினியூஷன்ஸ் ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவர் ரஷ்யாவிலேருந்து வந்தார். அவர் வந்து மார்டின் ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரோபோட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அடுத்தடுத்து வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே இதை கொண்டு போகிறாங்க. 1806 வந்து ஸ்பேஸுக்கு வந்து நாசா கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நடந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம பேப்பரை படிச்சிருப்போம், படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கான இப்போ நடந்துகிட்ருக்கு. அடுத்த கட்டம் ரோபோட்ஸோட வளர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ இன்டர்ஃபேஸிங் ரோபோட்ஸ். அதாவது நீங்களே இல்லாட்டாலும் உங்களோட டிஎன்ஏ வந்து அதை டீகோட் பண்ணிட்டு ரோபோட் நடக்கிற மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. எலன் மாஸ்க்கும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. நானே உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை நான் ரோபோட்டாக மாற்றுற மாதிரிலாம் கான்செப்ட் வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்த 50 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா அடுத்த 10 வருஷம் தான் ஹியூமனே வேலை செய்வான். நம்ம லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் எப்போ ஒரு ஜென்ரேஷன் சொல்கிறோமோ இப்போ லாஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஒர்க்கரில் நாம் தான் இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் வேலை இருக்காது, லக்ஸரிக்கு போயிடுவோம். அப்போ என்ன இருக்குன்னு கேட்டேன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த உலகம் எப்படி இருக்கணும். சரிங்களா? இப்போ கண்டினியூஸாக இப்போ வந்து ரோபோட்ஸ்னா ட்ரோனு 3D பிரிண்டிங் பார்த்து கண்டினியூவாக பண்ணுவார்.